வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இந்த இனிமையான மதிய வேளையில ஒரு தெய்வீகமான யோக பயிற்சியில் தொடர்ந்து நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல சிந்தனைகளை நாம் சிந்தித்து நம் வாழ்விலே தெளிவு நிலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அறிவு நிலைன்னு சொல்லலாம், அறிவின் மூலமாக ஏற்பட்ட தெளிவு நிலை என்று சொல்லலாம். இன்னைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் இந்த மனித குலத்திலே இவ்வளவு சிக்கல்கள், துன்பங்கள்னு மகான்கள் உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு நிறைய தத்துவங்களையும் யோக பயிற்சிகளையும் கொடுத்திருக்காங்க. அந்த விதத்திலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனித குலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தத்துவங்களை வடிவமைத்தார்கள். இந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டே வருவாங்க. அவங்களோட அறிவுல தோன்றிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய வயது ஆக 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 என்ன பண்ணுவாங்கன்னா, அதைய ஷார்ட் பண்ணுவாங்க, மினிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல அதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு தெரியும். கம்ப்யூட்டர் எல்லாம் இந்த வளர்ச்சி ஏற்பட ஏற்பட அது எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி எவ்வளவுக்கு கையில கொண்டு இப்ப எல்லா தத்துவங்களையும் போய் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கான வேலையை செஞ்சு ஆகணும். அப்போ மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த தத்துவங்களை எல்லாம் ஷார்ட் பண்ணி சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கையில சிறப்பா வாழணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப அவசியம் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு கூட நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லைன்னு வரும் அந்த பாட்டு. அப்ப அந்த பண்பாடு அப்படிங்கிறது முதல்ல என்ன? நாமளும் பேசிட்டே இருக்கிறோம். பாரதத்தினுடைய மிக பெருமை மிக்க செயல் கலாச்சாரம். கலாச்சாரனாலும் பண்பாடுனாலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அது இந்த பண்பாடு தெரியாததாலதான் நம்ம பிரச்சனை. நம்முடைய இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பண்பாடு, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அப்ப அந்த பண்பாடுகள், கலாச்சாரங்கள் அங்கங்க இருக்கிற மக்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கு. முதல் பண்பாடுனா என்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது படுதல் அப்படின்னா அதன் வழி செல்லுதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? பண்படுத்துதல் அப்படின்னா பதப்படுத்துதல் அல்லது பக்குவப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப நீங்க இந்த கல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம பண்பாடுன்னு சொல்றோம்.
அப்ப அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அக்ரிகல்ச்சர்னா நிலப்பண்பாடு, நிலத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்ப நிலப்பண்பாடு அப்படின்னா அந்த நிலத்தை பண்படுத்துறது. எதுக்காக நிலத்தை பண்படுத்தணும்? நிலத்தை பண்படுத்தினீங்கன்னா தான் அதை பயன்படுத்த முடியும். கரடு முரடான நிலத்திலே நாம விவசாயம் செய்ய முடியாது, விளைச்சலை எடுக்க முடியாது. அப்ப அப்பேற்பட்ட கரடு முரடா இருக்கிற நிலத்தை பண்படுத்தக்கூடிய செயல் தான் அக்ரிகல்ச்சர் என்று நம்ம பண்படுத்தி அதுல பலனை அனுபவிக்கக்கூடிய அளவுல அந்த நிலத்தை பக்குவப்படுத்து. அது போல மனித வாழ்க்கையிலையும் அப்படிங்கிறது தான் விளை நிலம். புரிஞ்சுக்கோ. அக்ரி லேண்டா இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எது விளை நிலம் அப்படின்னா நம்முடைய மனம் தான் நம்முடைய வாழ்க்கையில விளை நிலம். இந்த விளைநிலத்தை மேம்படுத்த வேண்டியது மகான்களுடைய பொறுப்பாக இருக்குது. சரி, அப்ப மகான்கள் என்ன பண்றாங்க? எப்படி நிலம் ஒரு தாவரத்தை விளைவிப்பதற்கான பக்குவ நிலையில் இல்லாம இருக்கிறத நம்ம நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை பக்குவப்படுத்துறோமோ, அது போல நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு நம்ம மனமாகிய நிலத்தை பண்படுத்தி அதை பக்குவப்படுத்தணும். அப்ப அதை எடுக்கிற பயிற்சி தான் தத்துவங்கள், யோக பயிற்சிகள் எல்லாம். சரி, அந்த விதத்துல இப்போ மகரிஷி அவங்க நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்துறதுக்கு, அதன் பண்படுத்துவதற்குன்னு சில செய்திகளை நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் வருவது போல பக்குவப்பட்ட மனதிலிருந்து நல்ல வாழ்க்கை உருவாகும். சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா நம்முடைய மனோநிலையினுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கு. நான் நேற்று இரவு கூட ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தேன். அதாவது ஒரு 2 அண்ணா தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாகப்பிரிவினை வருது. அதுல முன்னாடி இருக்கிற பக்கம், பின்னாடி இருக்கிற பக்கம்னு அந்த பாகப்பிரிவினை வருது. இப்ப முன்னாடி இருக்கிற பக்கம் வேல்யூ அதிகம், பின்னாடி இருக்கிற பக்கம் வேல்யூ கம்மி. இப்போ இங்க எது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மனோநிலை. இப்ப அண்ணா என்ன சொல்றாரு, நீங்க தம்பி நீங்க இங்க வேலை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. தம்பி முன்னாடி எடுக்கிறாரு. அதுதான் விலை அதிகமா போகக்கூடிய இடம் தெரியும். இருந்தாலும் அவங்களோட மனோநிலை, கொடுக்கிற மனோநிலை இருக்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சரி, ஓகே, நம்ம தம்பி தானே வச்சுக்கிட்டோம். சரி, அப்ப இது விலை கம்மியான இடம் தான் தனக்கு வருது. இருந்தாலும் அங்க என்ன வரல, வரல. சரிதானுங்களா? இதே விஷயம் அவர் தம்பி வந்து முன்னாடி இருக்கிறத எடுத்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு எப்படி இல்ல, மனசு பொருந்துற மாதிரி இல்ல. அவருக்கு இன்னும் பாதி போயிருக்கு அப்படின்னு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா இப்ப அவரோட லைஃப்ல சந்தோஷம் இருக்காது. அப்ப உங்ககிட்ட எது வருது, எது போகுது, நீங்க என்ன வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன இல்ல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது. உங்க மனம் எப்படி இருக்கு? 1 ஏக்கரா இடம் இருக்கு, பக்கத்துல 2 ஏக்கரா வச்சிருக்காங்கன்னு நீங்க கவனம் இருக்கா இல்லையா? 1 ஏக்கரா 100 சென்ட். இப்போ 1 சென்ட் வழி இல்லாம கோடி பேருக்கு மேல இருக்கான், கோடி கோடியே இருக்கிறான். அவன் எல்லாத்தை விட நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க. 1 ஏக்கரா இடம் ஒரு பெரிய விஷயம்.
தெரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் மக்கள் எடுத்தோம்னா ஒருத்தர்ட்ட 1 ஏக்கரா இருக்குமான்னு தெரியல. 1000த்துல ஒருத்தரா கூட நம்ம இருக்கலாம். அப்ப நீங்க 1 ஏக்கரா இருக்குதுன்னு சந்தோஷமாவும் இருக்கலாம். பக்கத்தால இருக்கிறவர் 2 ஏக்கரா வச்சிருக்காருன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அப்ப நீங்க கஷ்டப்படுறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களாங்கிறது உங்ககிட்ட இருக்கிற நிலத்த பொறுத்து இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மனச பொறுத்து இருக்கு. அதற்கு அந்த மனதை பக்குவப்படுத்தணும்னு மகான்கள் சொல்றது என்னன்னா, நம்ம மனம் என்ன பக்குவ நிலையில இருக்கோ, அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள், இன்ப துன்ப உணர்வுகள் எல்லாமே இருக்கும். மனம் பக்குவம் ஆயிட்டா போதுங்க. எதுவுமே இருந்தாலும், இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். மனம் பக்குவம் அடையலைன்னா, இந்த உலகமே உங்ககிட்ட இருந்தாலும், நீங்க சந்தோஷமா, நிம்மதியா, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவ்வளவுதான். சரி. அந்த விதத்துல, இப்ப நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு 5 பண்பாட மகரிஷி அவங்க குடுக்குறாங்க. நான் முன்னரே சொன்னது போல, மகரிஷி அவங்க இத்தனை தத்துவங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாமளே கிட்டத்தட்ட ஒரு 90 வகுப்புகளா நம்ம பல்வேறு சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு 90 மணி நேரம் 3/4 மணி நேரம் கணக்கு போட்டாலும் ஒரு 60 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறோம் சப்ஜெக்ட்ல. அப்ப இதுல எவ்வளவு விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மகரிஷி சொன்னதுல எவ்வளவு பெர்சென்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2% இருக்கும். இன்னும் 98% நான் இன்னும் மகரிஷிய இன்னும் பார்க்கல. சரிங்களா? அப்ப மகரிஷிய நம்ம 100% பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஆயுள் பத்துமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்களும் சொல்லி வச்சிருக்காரு. சரி. ஆனால் மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் சொல்ல வந்ததனுடைய சாரம் மக்களுக்கு தெரியணும். மக்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை மாற்றத்திற்கான செய்தி போய் சேரணுங்கிறதுனால, அந்த தத்துவங்களை எல்லாம் சுருக்கி நிறைய விஷயங்கள மகரிஷி கொடுத்ததுல இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பேர் 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு பேரு. இது இன்னும் மகரிஷி கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுக்கல எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் நம்ம லைஃப் வந்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா நிச்சயமா மாறிடும். மாற்றமே கிடையாது. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த 5 விஷயத்த நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல சரியா நடக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு துன்பமற்ற வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி அது என்ன சார் 5 அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த 5ம் நிலத்த பண்படுத்துன்னு சொன்னோம்ல. அதுக்கு முன்னாடி அந்த தீவனங்கள் வந்து அந்த பயிர்களை வந்து பாதிக்காம இருக்கும். அதற்காக ஒரு 4 பக்கம் ஒரு மதில் சுவர் எழுப்புறீங்க அல்லது ஒரு 4 பக்கம் ஒரு வேலி போடுறீங்க. அப்பதான் அந்த பயிரை பண்படுத்துறீங்கன்னா அதனுடைய விளைச்சல் நல்லா இருக்கும். நீங்க சும்மா பண்படுத்திட்டு சுத்தி வேலி இல்லாட்டி அப்ப அந்த பயிர் வந்து வீணா போயிடும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் 4 புறம் அதற்கு வேலி அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கவியை கூட எடுத்து உங்களுக்கு வேணா பிரிண்ட் வேணா சொல்லலாம். நீங்க மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கவியை நினைவு கூறணும். 5 பண்பாடு கவி. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். இந்த உலகத்துல நிறைய இப்ப இருக்கிற மக்களுக்கு புதியதொரு வேணும். இந்த பழைய பண்பாடுகள்ல நம்ம வாழ்றதுல நிறைய குழப்பங்கள், சிக்கல்கள் இருக்கு. ஆக்சுவலா பண்பாடு என்னன்னு தெரியாம வேற வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது வேற விஷயம். ஏன்னா இந்திய தேசத்துல வெப்ப பூமி இது. இங்க உணவுக்குன்னு சில பண்பாடு இருக்கு. உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய உணவு வகைகளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது. வெப்பநிலையில் இருக்கிற இடத்துக்கு. அப்போ உணவை குளிர்ச்சியா சாப்பிடணும்னா இங்க பதனி இருக்கு, இளநீ இருக்கு, மோர் இருக்கு, நீர்மோர் இருக்கு, கம்மங்கூழ் இருக்கு, ராகி கூழ் இருக்கு. அப்ப இங்க காலையில பழைய சோறை குடிப்போம். இதெல்லாம் நம்மளோட கல்ச்சர்ல இருக்கிற ஒரு பண்பாட்டில் இருக்கிற ஒரு அங்கம். இன்னைக்கு நம்ம அந்த கல்ச்சருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம போயிட்டோம். அப்ப அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. இந்த
பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறதுல ஒரே நாள்ல உருவாக்கப்பட்டது அல்லங்க. பல 100 ஆண்டுகள் ஏன் பல ஆண்டுகள் நம்ம முன்னோர்கள் சிந்திக்கிறாங்க. ஒரு பூமின்னா அந்த பூமியில தான் பிறக்கிறதுல இருந்து வாழ்றது வாழ்க்கை முழுக்க. அப்ப அந்த பூமி அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையை அவங்க வந்து மாற்றி அமைத்துக் கொண்டாங்க. அப்ப இது வெப்பமா இருக்கிற பூமியா, அப்ப இங்க இங்க என்ன பண்ணணும்? உடை உடுத்துறதுல பருத்தி உடைய உடுத்திக்கணும். சரிங்களா? அங்க காற்றோட்டமா இருக்கிற மாதிரியான உடைகளை நீங்க தளர்வான உடைகளை உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேறி உங்க உடல் உபாதைகள் குறையும். இப்படி இப்படி வச்சுட்டாங்க. அறிஞர்கள் ஒவ்வொரு விதமான விஷயமா பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பண்பாடு அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் அறிஞர்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா உணர்ந்து தெளிந்து அவங்க வியப்பே தவிர அது நம்மளுடைய வாழ்க்கை முறையா மாத்தி இருந்தாங்க. அப்ப அதனோட வேல்யூ நமக்கு தெரியாததால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பண்பாடு கலாச்சாரம் எப்படிங்கிறது ஏதோ நம்ம மக்கள் வந்து ஒரு பட்டிக்காட்டு பழக்க வழக்கம், கிராமத்தான் பழக்க வழக்கம். இப்போ ஒரு மஞ்சள் தேய்ச்சி நம்ம பண்பாட்டுல இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பாங்க குளிக்கிறப்ப பெண்கள். அது ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினியே இருந்தது. பெண்களுக்கு எந்த நோயும் வரல. பிரஸ்ட் கேன்சரோ யூட்ரஸ் கேன்சரோ அதெல்லாம் எதுவுமே வரல அவங்களுக்கு. சரியானுங்களா? இப்ப இன்னைக்கு வந்து அந்த பழக்கம் நம்மளோட வாழ்க்கை முறையில இருந்து போயிருச்சு. இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிடறவங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி அவங்கள பாக்குறோம். சரிதானுங்களா? அப்ப இங்க இருக்கிற ஒரு பண்பாட்டை நம்ம வந்து அழிச்சிட்டோம். அப்ப இந்த பண்பாடு அழிய 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 என்ன ஆகும்னா இந்த மக்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அதை மாற்றி அமைப்பதற்கு தான் மகரிஷி அவங்க ஒரு புதிய பண்பாடை நமக்கு கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு நாள் என்ன பண்பாடு இருந்தது எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இப்ப நான் ஒரு 5 விஷயங்கள் உங்க வாழ்க்கையை அற்புதமாக ஆனந்தமாக மாத்துறதுக்கு ஒரு 5 விஷயங்களை நான் கொடுக்குறேன். அதற்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு 4 விஷயத்த கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டா உங்க லைஃப் எப்பவுமே ஒரு ஆனந்த நிலையில நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத அவரு சொல்றாங்க. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். உலகத்துக்கே வேணும்ட்டார். தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ வேணும்னு அவர் சொல்லல. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். உலகத்துக்கே அது வேண்டும். அது என்ன அப்படின்னா அதற்கான ஒரு 4 விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாதுகாப்பு எல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா போதை, போர், பொய், புகை. இந்த 4 எழுதிக்கோங்க. அதாவது 4 ஒரு சேருக்கு எப்படி ஒரு 4 நாற்காலி இருக்கும், ஒரு நிலத்துக்கு எப்படி 4 பக்கம் பயிர் வேலி இருக்குமோ அது போல நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு 4 விஷயங்கள் நாம அதுக்குள்ள போகாம இருக்கணும், தவிர்க்கணும். அது போதை, போர், பொய், புகை. இந்த 4 விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில தவிர்த்து இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த 4ஐயும் தவிர்க்காம நீங்க எவ்வளவுதான் வந்து யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எல்லாமே பண்ணாலும் விளைவு வந்து இந்த ரிசல்ட் வந்து இருக்காது. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம தவிர்க்க வேண்டிய 4 போதை. போதைனா உடனே நம்ம டக்குன்னு எங்க போயிருவோம்னா ட்ரிங்க்ஸ் பண்றது, கஞ்சா அடிக்கிறது, அப்படி. அதுவும் போதைதான், அதுவும் தீமைதான், தவறுதான். அதையும் நம்ம முற்றிலுமா தவிர்க்கணும், மாற்று கருத்து இல்ல. அது போக நமக்கு நிறைய போதைகள் இருக்கு. ஆஹ்
அதிகார போதை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம தான் அப்படின்னு. நிறைய பேருக்கு பணத்து மேல ஒரு போதை இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்ப்பால் மேல ஒரு போதை இருக்கும். சரிதானுங்களா? இப்படி பல்வேறு விதமான போதைகள்ல நம்ம வந்து சிக்கிதான் இருக்கிறோம். அப்ப இது எல்லாம் நம்ம அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு தான் நமக்கு மகான்கள் பயிற்சி குடுக்குறாங்க. நேரடியா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுங்கிறது. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா போனீங்கன்னா, அது நெறைய வழிகளை நமக்கு காட்டும். போதை. 2வது போர். போர்னா என்ன? நாடுகளுக்கு இடையே நடக்கிறது போருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிதானுங்களா? அந்த நாடுகளுக்கு இடையே நடக்கிற போரும் நிச்சயமா இருக்கக்கூடாது. ஏன்னா, அது இருக்கிற வரைக்கும் மனிதகுலம் நிம்மதியா வாழ முடியாது. பட் அந்த போருக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, அகப்போர். அதைத்தான் சொல்லுவாங்க சண்டை போடுறப்ப. இவனோட ஒரே அக்கப்போரா போச்சுப்பா அப்படின்னு. சரிதானுங்களா? மத போதை, ஜாதி போதை, மொழி போதை, இன போதை, இப்படி எல்லாம் நெறைய போதைகள் இருக்கு. இந்த எல்லா போதைகள்ல இருந்து நம்ம வெளிப்படணும். சரி. பதவி போதை. வெரி குட். சரி. 2வது போர்ல போருக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகம் தான். அங்க யாரோ ஒரு மனிதன் போர் பண்ணலாம்னு நெனைக்கிறப்ப தான் போர் உருவாகுது. அந்த மனித மனதில் இருக்கிற போராட்டங்கள் தான், அகத்தில் இருக்கிற அந்த போர் தான் புறத்திலே போராக மாற்றம் பெறுது. அப்ப அகத்திலே போர் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப அகத்துல என்ன இருக்கணும்? அமைதி நிலவணும். சமாதானம் நிலவணும். சரி. அதற்கு நமக்கு இந்த தத்துவத்திலே, பயிற்சியிலே தெளிவு இருக்கும். சரி. நேரடியா மறுபடியும் சொல்றேன். நேரடியா எடுத்துட்டீங்கன்னா, போர் இருக்கக்கூடாது. ஓகே. நாடுகளுக்கு இடையே அல்லது நம்ம இப்ப மாநிலங்களுக்கு இடையே போர் பண்றோம். சரிதானே? சில குடும்பங்களுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இல்லையா? இந்த போர்ல இருந்து நம்ம விடுபடணும். பொய் இத பத்தி ஒரு நாள் தனி வகுப்பே எடுக்கணும். சிம்பிளா நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். பொய் அப்படின்னா, இப்ப நம்ம சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்கிற விஷயத்துல, இப்ப நம்ம உள்ள இருக்கிறவங்கள போதை அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட நேரடியா நெறைய பேர் தொடாம இருப்பீங்க. சரிதானுங்களா? நம்ம வெளியில இருக்கிற இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தாம இருக்கலாம். போர் அப்படிங்கிறதுக்கு நாம முற்றிலும் ஆதரவு இல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்மளோட நோக்கம் உலக சமாதானம், உலக அமைதி. உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு போர் தேவையில்லை. ஒரு நாள் எவ்வளவு பொருள் இழப்புகள், எவ்வளவு உயிர் இழப்புகள், எவ்வளவு துன்பங்கள் மக்களுக்கு இப்ப ரீசென்ட்டா கூட நம்ம பார்த்தோம். உக்ரைன் வார் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த போர்னால நமக்கு எந்த விதமான பயனும் இல்ல. அதை பற்றி நம்ம இன் ஃபியூச்சர் வகுப்புகள்ல ஒரு நாள் போரில்லா நல்லுலகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்ப்போம். சரி. அப்போ போர் நம்ம ஒண்ணும் பெருசா சப்போர்ட் பண்றது இல்ல. போர் வேண்டான்னு தான் நம்ம எல்லாருமே நெனைக்கிறோம். ஆனா இந்த பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சாதாரணமா நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம். சின்னவங்க, பெரியவங்க, ஆணு, பெண்ணுன்னு ஒரு நிர்ணயமே இல்லாம, இந்த பொய் வந்து சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். இந்த பொய் மிக, 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 மிக ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். சரிங்களா? பார்க்கிறதுக்கு நாம எல்லாரும் சொல்லலாம் மேலோட்டமா, "சார் அது என்ன சார் பண்ணிற போகுது? பொய்யெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? அதுக்கு போய் ஒரு கிளாஸா?" அப்படி நீங்க கேட்கலாம். மகாத்மா காந்தி சொல்வாங்க, "உண்மையே கடவுள்." இல்லையா? கடவுள் உண்மையாக இருக்கிறார். சத்தியமேவ ஜெயதே. சத்தியம்னா உண்மை. அப்ப கடவுள் உண்மையாக இருக்கிறார். உண்மையே கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பொய் அப்படின்னா நீங்க யோசிங்க. அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு பொருள். கடவுளுக்கு எதிரானது. இந்த ஹோல் பிரபஞ்சம், நீங்க, நானு எல்லாமே கடவுளுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஏன் கடவுள்ல ஒரு சிறு பகுதியாவும் இருக்கிறோம். இல்லையா? அப்ப நம்ம கடவுளுக்கு எதிரான ஒரு செயலை செய்யறோம்.
பிரபஞ்சத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்யறோம். இந்த உடலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெய் அப்படின்னு பேரு. உடலுக்கு இன்னொரு பேர் மெய் என்று பெயர். இல்லையா? மெய், வாய், மூக்கு, கண், காதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க 5 புலன்கள். இந்த உடலுக்கு மெய் என்று பேர். ஏன்னா மெய்ப்பொருளே இந்த உடலாக இருக்கிறதுனால இதற்கு மெய் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு. அப்போ பொய் அப்படிங்கிறது இந்த மெய்யுக்கு எதிரானது. இப்ப நம்ம லைஃப்ல நிறைய உடல் மன பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா மகான்கள் சொல்றது இந்த பொய் பேசுறது. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உயிரை கெடுத்து விடும்னு சொல்லுவார். உள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி இருக்கு இல்லையா, உள் ஒளி, இறை ஆற்றல், இறை சக்தி, அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது எப்படி இருக்கு? மெய்யா இருக்கு, உண்மையா இருக்கு, சத்தியமா இருக்கு. அப்ப நீங்க பொய் பேசினா என்ன நடக்குங்கிறாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள் ஒளி தீயாகி உயிரை கெடுத்து விடும். உங்களோட உயிரை கெடுத்துரும். உயிர் கெட்டுச்சுன்னா உடல் கெடும். உயிர் கெட்டுச்சுன்னா மனம் கெடும். உயிர் கெட்டுச்சுன்னா வாழ்க்கையே கெடும். அப்போ இயற்கை வந்து பாசிட்டிவா இருக்கு, நேர்மறையா இருக்கு. பொய் அதற்கு எதிராக இருக்கிறது. அப்ப பொய் பேச பேச நம்ம இறைவனை விட்டு இயற்கை விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மை. இதை கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்தனைக்கு எடுத்துதான் ஆகணும். குறிப்பாக நம்ம லைஃப்ல நம்ம எதுக்கெல்லாம் பொய் பேசுறோம்னு நீங்க யோசித்து பாருங்க. சர்வ சாதாரணமா விஷயத்த தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம வந்து சர்வ சாதாரணமா பொய் பேசிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வந்துட்டோம். இது மிக மிக ஒரு மோசமான விஷயம். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இறைவனை அடையணும், இறைவனை உணரணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் இந்த பொய் பேசுறது. ஏன்னா இது பஞ்சமகா பாதகத்துல ஒரு பாதகம்னு நமது முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பஞ்ச மகா பாதகங்கள்னு உலகத்தில் இருக்காமா. 5 மகா பாதகம். கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, சூதாடுறது, கற்பழிவு செய்வது, பொய் பேசுறது. தெரியாதுங்களா? இந்த 5மே பஞ்ச மகா பாதகங்கள். மற்ற நாளையும் பண்றதுக்கு நம்ம யோசிப்போம். ஒரு கொலை பண்றதுக்கோ, ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கோ, ஒரு சூது ஆடுறதுக்கோ, அல்லது ஒரு கற்பழிவு செய்யறதுக்கோ நம்ம ரொம்ப யோசிப்போம். யாரும் செய்ய மாட்டோம். ஆனா பொய் அதற்கு நிகரான ஒரு பாவத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதுல எவ்வளவு கவனமா இருக்குன்னு பாரு. அப்போ பொய் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம ஆன்மீகத்துல உயர்வது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இறைவனை நோக்கிய பயணத்துல செல்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப போதை, போர், பொய், புகை. புகைங்கிறதையும் வெளிப்படையா பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நம்ம மனசு புகையும். சரிங்களா? டெப்தா பாத்தீங்கன்னா மனசு என்ன பண்ணிட்டே இருக்கும்? புகைஞ்சிட்டே இருக்கும். அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது. சரிங்களா? இப்படி நம்ம மனதுல நிறைய வன்மங்கள், வெறுப்புகள், எரிச்சல்கள், கோப தாபங்கள் இதெல்லாம் உள்ள புகைஞ்சிட்டே இருக்கு. அப்ப அது போன்ற விஷயங்களும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. மேலோட்டமா பார்த்தா போதை, போர், பொய், புகைங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். இதை கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்தனைக்கு எடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. சரி, இந்த 4 விஷயத்தையும் நம்ம தவிர்க்கணும். புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். இந்த 4 என்ன பண்ணணுங்கிறாரு மகரிஷி. அதை ஒழிச்சு கட்டணும். ஏன்னா இந்த 4 இருந்துச்சுன்னா எத்தனை ஒழுக்க பண்பாடு வச்சாலும் அந்த ஒழுக்க பண்பாடு வீணா போயிடும். சரிங்களா? அப்ப போதையை தவிர்க்கணும், போரை தவிர்க்கணும், பொய்யை தவிர்க்கணும், புகையை தவிர்க்கணும். இந்த 4ஐ ஒழிச்சுட்டா அந்த நிலத்திற்கு மனமாகிய அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கான ஒரு பக்காவா அதற்கு ஒரு வேலையை நீங்க அமைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதற்கு அடுத்தது அந்த
நிலத்தை பண்படுத்துற செயல் அப்படிங்கிறதுல 5 விஷயம் மகரிஷி சொல்றாங்க. நான் 5 இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு 1 டச் பண்றேன் காலம் கருதி. மிச்ச 4 விஷயங்கள அடுத்த வகுப்புல உங்களுக்கு மிக தெளிவாக சொல்றேன். உண்மையாலுமே இந்த 5ஐ நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம லைஃப்க்கு. சரியாங்களா? முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதிக சுமை ஏதுமில்லை. இந்த பண்பாடெல்லாம் கடைபிடிக்கிறது நீங்க ஒண்ணும் ஜெயின் துறவிகள் மாதிரி வெள்ளையும் கட்டிட்டு வெறுங்கால்ல நடந்துட்டு எல்லாம் அப்படி அவ்வளவு கஷ்டப்படணும்னெல்லாம் ஒண்ணும் நம்ம சொல்லலப்பா. அதிக சுமை ஏதுமில்லை. ரொம்ப பளுவெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி தான். முதல் விஷயம் என்னன்னா, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. இது பெரிய விஷயங்க. சொல்றதுக்கு ஈஸியா நான் சொல்லிட்டேன். நாம எப்படி வாழணும்னா, என்னோட அறிவினோட ஆற்றல்ல, என்னோட உடல் உழைப்புல தான் நான் வாழணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பிறருடைய உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க. எப்படி எல்லாம் சுரண்டலாமோ, அப்படி எல்லாம் சுரண்டி வாழலாம். எப்படியோ ஒண்ணு வாழலாம். எப்படியோ ஒண்ணு பணம் சேர்க்கலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தீமை. இப்ப நாம ஒரு ஆன்மீக வேதாத்திரியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, நம்மளோட முதல் கண்டிஷன் என்னுடைய உடல் உழைப்புல தான் நான் வாழ்வேன். என்னுடைய அறிவின் ஆற்றலில் தான் நான் வாழ்வேன். சரிதானுங்களா? மற்றவர்களுடைய உடல் உழைப்பையோ, அறிவினுடைய ஆற்றலையோ நான் எவ்விதத்திலையும் எதிர்பார்க்க மாட்டேன், பெற மாட்டேன். அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு நம்மகிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கை எனக்கு இயற்கை உடலை கொடுத்திருக்கு, உயிரை கொடுத்திருக்கு, மனதை கொடுத்திருக்கு, அறிவை கொடுத்திருக்கு, ஆற்றலை கொடுத்திருக்கு, எல்லாம் கொடுத்திருக்கு. சரிங்களா? இதை பயன்படுத்தி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம முதல்ல எடுக்கணும். அப்படி உலகத்துல இருக்கிற எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னா, இந்த உலகமே புண்ணிய பூமியா மாறி போயிடும். சரிங்களா? பிறர் பொருள் பறித்தல்ங்கிறது அப்படி இருக்காதே. ம். மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? பிறர் பொருளை பறித்தல் தானே. இப்ப மகரிஷி அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரே பண்பாட்டுல கொண்டு வந்துட்டார். நீங்க எது உயர்வான வாழ்க்கை அப்படின்னா, உங்களோட அறிவினோட ஆற்றல்ல உங்க உழைப்புல நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அதுதான் உயர்வான வாழ்க்கை. அப்ப பெற்றோருடைய சொத்தை பெற வேண்டாமா? அவங்க குடுத்தா பெற்றுக்கொள்ளுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதிலேயே நீங்க வாழணும்னு அவசியம் இல்ல. இது உங்களோட உடல் உழைப்புல, உங்களோட அறிவினுடைய ஆற்றல்ல நீங்க வாழ்றீங்களா? அப்படி பாருங்க. சரியாங்களா? அதுதான் இருக்கிறதுல முதல் பண்பாடா மகிழ்ச்சி குடுக்குறாங்க. சரி, நம்ம இதனுடைய கன்டினியூட்டி அடுத்த வகுப்புல நம்ம வந்து தொடரலாம். நான் சொன்ன செய்தியவே நீங்க வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அடுத்த வகுப்பு வர்றப்ப மிச்ச 4 பண்பாடையும் பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா